அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம நிஃப்டியினுடைய இண்டெக்ஸ் கொரோனாவுக்கு அப்புறம் பயங்கரமாக ஏறிடுச்சு. நிஃப்டியினுடைய இண்டெக்ஸினுடைய சார்ட் ப்ரைஸை பார்த்தா மலை மாதிரி இருக்குது. இவ்வளோ உயரம் ஏறினது கண்டிப்பாக கீழே இறங்கியே ஆகணும் அப்படிங்கிற தாட்டில் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். நம்ம மைண்ட்லேயுமே நிஃப்டி ரொம்ப வேல்யூவேஷன் ஜோனில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருந்தோம். எஃப்ஐஐஸும் நம்ம மார்க்கெட்லேருந்து ஏகப்பட்ட காசை விற்று வெளியில் எடுத்துகிட்டு போனாங்க. அப்போது நிஃப்டி எக்ஸ்பென்சிவ் ஜோனில் தான் இருந்துச்சு. சரிங்களா? இப்போது நிஃப்டி 20 PE அப்படிங்கிற அளவில் தான் ட்ரேட் ஆகுது. பட் இருந்தாலும் நிஃப்டியினுடைய அந்த சார்ட் பார்க்கும்பொழுது மேலே ஏறி இருக்கே அப்படிங்கிற சந்தேகம் வர்றவங்களுக்காக நான் ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போடுற வீடியோ பதிவு தாங்க இது. 2008 பீக்கில் நிஃப்டி 6000 தொட்டுச்சு. ஆனால் 12000 தொடுறதுக்கு 2019 வரைக்கும் ஆயிடுச்சு. ஸோ இதற்கு இடையில் நம்மளுடைய ஜிடிபி ஏகப்பட்ட பிரச்சனைகள், அந்த மேக்ரோ எக்கனாமிக் சிச்சுவேஷன் எல்லாம் கரெக்ட் பண்ணி நம்ம பெருசாகவே க்ரோத் காட்டலை. அப்போ வரைக்கும், அதாவது 2019 நம்மளுடைய இபிஎஸ் வெறும் 400 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருந்துச்சு. சரிங்களா? இப்போ ஆனால் இபிஎஸ் 1100க்கும் மேலே போயிருச்சு. ஸோ கிட்டத்தட்ட நம்மளுடைய இபிஎஸ்ஸே டபுள் ஆயிருச்சு. அப்போது 400 ரூபாய் இபிஎஸ்க்கு உங்களுக்கு நிஃப்டி 12000 இருந்துச்சு அப்படின்னா 1000ங்கிறது கிட்டத்தட்ட டபுளுக்கும் கொஞ்சம் மேலே. அப்போ 24000 அப்படிங்கிறது உங்களுக்கு நார்மலான நம்பராக தானே தெரியுது. அதே சமயம் நீங்கள் பீரியட் வைஸாக எடுத்து பாருங்கள். 2019 இப்போ 2025 இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம். இந்த 6 வருஷத்தில் நம்மளுடைய ஜிடிபி இடையில நாமினல் ஜிடிபி, சரிங்களா, நாமினல் ஜிடிபி 12-13% 2 வருஷம் growth கொடுத்துச்சு. 6-6.5% growthனா உங்களுக்கு 10%. அந்த 10% ரிட்டர்ன்கிறது உங்களுக்கு ஈஸியாகவே நிஃப்டியில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல். ஸோ ஜிடிபி கொரோனாவுக்கு அப்புறம் அந்த பென்டப் டிமாண்ட்னால பயங்கரமாக ஏறிச்சு. 2 வருஷம் பார்த்தீங்கன்னா ஜிடிபி 8%, 7% இருந்துச்சு. இன்ஃப்ளேஷனே நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா 12% வரும். சரிங்களா? இப்போது 6.5 வருஷம் 5% அப்படின்னு இந்த வருஷத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இன்ஃப்ளேஷனோட சேர்க்கும் பொழுது 10%. அடுத்த வருஷத்துக்கும் அதே தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 10%. இந்த ட்ரம்பினுடைய டாரிஃப் எஃபெக்ட், ரெசஷன் ஃபியர்னால உங்களுக்கு வாலட்டைலாக கிராஷ் ஆனாலும் அது எல்லாமே பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் நினைக்கிறேன். என்ன கேட்டால் நிஃப்டியினுடைய கரண்ட் பிஇ 20 அப்படிங்கிறது இபிஎஸ் 1100 அப்படிங்கிறது தான். இபிஎஸ்னுடைய பேட்டர்னை நம்ம பார்க்கும் பொழுது, அதாவது என்னென்னா இபிஎஸ்னுடைய சார்ட்டை நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது 2019 400 அப்படின்னு இருந்தது. கீழே பயங்கரமாக உடஞ்சி கீழே போச்சு. ஆனால் அது கொரோனானால போச்சு. யாரையுமே பிஸ்னஸ் பண்ண விடலை. அந்த இடத்துல நிஃப்டி 50 இண்டெக்ஸினுடைய இபிஎஸ் கீழே போனது ஒரு ஒன் ஆஃப் சிச்சுவேஷன் அல்லது ஒரு எக்ஸப்ஷனல் சிச்சுவேஷன். அதை தவிர்த்துட்டு நீங்கள் நிஃப்டியினுடைய இபிஎஸ் இண்டெக்ஸ் அந்த ஷேர் ப்ரைஸினுடைய அந்த ஷேர் ப்ரைஸ்னு சொல்லிட்டேன், நிஃப்டியினுடைய இபிஎஸ்ஸினுடைய அந்த ப்ரைஸ் சார்ட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெருசாலாம் குறையலைங்க. ஒன்ஸ் 400 தொற்றுச்சு அப்படின்னா மிஞ்சி போனால் ஒரு 10% to 15% தான் அந்த இபிஎஸ்ல உங்களுக்கு ரொட்டேஷன் கரெக்ஷன் வருது. ஸோ இந்த 1100 மிஞ்சி போனால் ஒஸ்ட் கேஸில் 1050 போலாமா இருக்கும். சரிங்களா? ஆனாலும் நம்ம ஜிடிபி 10%, அதாவது இன்ஃப்ளேஷன் 4%, ஜிடிபி growth 6% அப்படின்னு வைக்கும் பொழுது நம்மளுடைய மார்க்கெட் வருஷம் குறைஞ்சது 2500 பாயிண்டாவது மேலே போகணும். புரியுதுங்களா? ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நிஃப்டியினுடைய பிஇ 20 அப்படிங்கிறது ஒரு ஃபேர் ப்ரைஸு. நம்மளுடைய மார்க்கெட் 12000ங்கிறது 2019 தொட்டுச்சு. இதற்கு இடையில 2 தடவை நம்ம 12-13% growth, 12-12% growth காட்டியிருக்கிறோம். 24%. அது மட்டும் இல்லாமல் 6.5%ங்கிறது ரொம்ப நார்மலாக போகுது. ஸோ உங்களுக்கு ஈஸியாகவே 10% growth நிஃப்டி 50ல் எதிர்பார்க்கலாம். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வருஷம் எண்டில் உங்களுக்கு ட்ரம்பினுடைய வாலட்டாலிட்டினால் மார்க்கெட் உடஞ்சி
22,000 இருக்கா, 23,000 வச்சுக்குவோம். அப்போ 23,000க்கு 10% 23, 2,300. அப்போது 23 + 2,500னா 25,500ன்னு வச்சுக்குவோம். அந்த 25,500 போகாமல் 22,000மோ அல்லது 21,000லையோ 2025 முடியுது, ஃபினான்ஷியல் இயர் முடியுது அப்படின்னா 31 மார்ச் 2026க்கு நடுவில் உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நிஃப்டி வந்து கம்மியாக இருக்கோ அது எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி தான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேங்க. இது மார்க்கெட் பாட்டம் ஆகுதுங்கிறத பற்றியே நான் பேசலை, நிஃப்டியினுடைய அந்த வேல்யூவேஷன் ஆஸ்பெக்டில் பேசுகிறேன். சார்ட் நமக்கு பெருசாக மலை மாதிரி தெரிஞ்சாலும் வேல்யூவேஷன் பிரகாரம் எனக்கு என்னமோ எல்லாமே கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்களும் இப்படி தான் நினைக்கிறீங்களா? அப்படி நினச்சா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இடத்துல நான் நிஃப்டியோடைய இண்டெக்ஸினுடைய வேல்யூவேஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். இதில் கொஞ்சம் பாசிட்டிவாக நான் வந்து பேசிகிட்டு இருக்கிறேன். ரூல் ஆஃப் 72 பற்றி உங்களுக்கு தெரியும். 72 அப்படிங்கிற நம்பரை உங்களுக்கு எந்த அளவுக்கு வட்டி கிடைக்குதோ, ஃபார் எக்ஸாம்பிள் 8% வட்டி அப்படின்னு வச்சோன்னா 9 அப்படின்னு ஒரு நம்பர் வரும். 72 8% வட்டின்னு டிவைட் பண்ணும் பொழுது 9ங்கிற நம்பர் வரும். ஸோ நீங்கள் போடுற காசு 9 வருஷத்தில் டபுள் ஆகும். 8% வந்து வட்டி வந்து உங்களுக்கு காம்பவுண்டட் ஆனுவலி அந்த க்ரோத் ரேட்டில் கொடுத்தா 8% எஃப்டியில் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அந்த காசு 9 வருஷம் கழித்து டபுள் ஆயிரும். நிஃப்டி ஜிடிபி 10% அப்படின்னு நம்ம பேசும் பொழுது அப்போ 72 10ஆல் டிவைட் பண்ணும்போது 7 வருஷத்தில் டபுள் ஆகணும். இந்த கான்டெக்ஸ்டில் தான் வந்து நான் பேசுகிறேன். அதே சமயம் நிஃப்டியினுடைய பிஇ அப்படிங்கிறது வந்து 20, விச் இஸ் அ ஃபேரு ப்ரைஸு. அதே சமயம் நம்மளுடைய நிஃப்டி 40 பிஇக்கு வந்து மேலே போச்சு. அப்போ பெண்டுலம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இந்த அன்சர்டனிட்டினால, ரெசஷன் ஃபியர்னால, வாலட்டாலிட்டினால கண்டிப்பாக வந்து 20 பிஇயை 15 பிஇக்கு கொண்டு போகலாம், 12 பிஇக்கு கொண்டு போகலாம், 22,000 வந்து 16க்கும் எடுத்துகிட்டு போகலாம். அது எல்லாமே மார்க்கெட் சென்டிமெண்ட்டை பொறுத்து இருக்குது. டிசிஎஸ்ஸினுடைய ரிசல்ட்டும் க்ரோத்தும் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து இப்போ இருக்கிற காசு இப்போ இருக்கிற அளவுக்கு வந்து கம்மியாக தான் இருந்திருக்கு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதாவது என்னென்னா 6 மாதத்துக்கு முன்னாடி டிசிஎஸும் இதே ரிசல்ட்டை தான் காட்டினாங்க. அப்போ க்ரோத்தாக பார்த்தாங்க. ஆனால் 6 மாதம் கழித்து க்ரோத் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிசிஎஸை 4,500 3,200 கொண்டு வந்துட்டாங்க. ஆனாலும் வேல்யூவேஷன் பிரகாரம் டிசிஎஸ் 25 பிஇயில் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து மார்க்கெட்டினுடைய சென்டிமெண்ட்டு, டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்தது. ப்ளஸ் ஐடி செக்டரில் இந்த விசா ப்ராப்ளம்னாலையும் ரெசஷன் ஃபியர்னாலையும் புதுசாக ப்ராஜெக்ட்லாம் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது அப்படிங்கிறதுனாலையும் மாஸ் லே ஆஃப் போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஃபியர்னாலையும் ஐடி செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே டவுனாக இருக்குது. ஆனால் ட்ரம்ப் வந்து இந்த டேரிஃப் மூலமாக கலெக்ட் பண்ணுறத வந்து இன்கம் டேக்ஸு கட்டு கொடுக்கறதுனாலையும் அந்த மாதிரி வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. பர்சனல் இன்கம் டேக்ஸை வந்து கட்டு கொடுத்துடலாம், அல்லது இந்த டேரிஃப்லேருந்து வர்றதை வச்சு கார்ப்பரேட்டு அந்த டேக்ஸை வந்து கட் பண்ணலாம், இப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு ரூமர் ஸ்பெக்குலேஷன் போயிட்டுருக்கு. அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் இது எல்லாமே ஐடி கம்பெனிஸுக்கு பாசிட்டிவ். நான் சொல்ல வருகிறது என்னவென்றால், நிஃப்டி அப்படிங்கிறது 1100 இபிஎஸ் அப்படிங்கிற இடத்துல இருந்து பேட்டர்ன் பிரகாரம் பெருசாலாம் உடஞ்சிடாது. இங்கேருந்து வந்து லைட்டாக டெப் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு மேலே தான் போகும். ஏன்னா இந்தியா அஸ் அ கண்ட்ரி வந்து எக்கானாமிக் க்ரோத் தான் காட்டிகிட்டு இருக்கிறோம். ஸோ மேலே தான் போக போகுது. இப்போ இருக்கிற 23,000 அப்படிங்கிறது வந்து நிஃப்டிக்கு வந்து ஒரு ஃபேர் ப்ரைஸு தான். மார்க்கெட் சென்டிமெண்ட்னால அல்லது இந்த டேரிஃப் ரெசஷன்னால் மட்டுமே வந்து இந்த பியர் மார்க்கெட்டுக்குள்ளே கீழே போகும். மார்க்கெட்டு போனால் அது வந்து அரிய வாய்ப்பு, அதை நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவுங்க. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்காம மேலேயே வந்து எடுத்துட்டும் போகலாம். அதுவும் வந்து பாசிபிலிட்டி வந்து இப்போ அதிகமாக இருக்குது. ஒருவேளை இந்த டேரிஃபெல்லாம் வந்து ரிவோக் பண்ணிவிட்டு சைனா கண்டிப்பாக வந்து ஸ்பீச் நடந்துடும். அவங்க 2 பேரும் வந்து யூஎஸும் சைனாவும் பேசி வந்து அமிக்கபிளாக செட்டில் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ ரெசஷன் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் வந்து அங்கே போயிட்டுருக்கு. இந்த டேரிஃப் விஷயம் மட்டும் நல்லா முடிஞ்சிருச்சு அப்படின்னா ரெசஷன் கூட வந்து வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம யோசித்தாலும், அவங்க நாட்டில் யூஎஸில் வந்து எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்களுடைய அந்த லிப்ஸ்டிக்கோடைய சேல்ஸ் வந்து அதிகமாகுது. அது வந்து லிப்ஸ்டிக் இண்டெக்ஸ்னே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னர்வியர்ஸு அந்த சேல்லாம் வந்து கம்மியாகுது. இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ்லாம் வச்சு ரெசஷன் வருதா வரலையா அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு வந்து சொல்லுவாங்க. ஆனால் ரெசஷன் வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ரெசஷன் ஒன்று இருந்ததே நமக்கு தெரியும். அதுக்குள்ளே வந்து மார்க்கெட் முழிச்சுக்கும். மார்க்கெட் வந்து எப்பொழுதுமே 6 மாதத்துக்கு அப்புறம் நடக்கிற அந்த வேல்யூவேஷனுக்கு இப்போவே வேல்யூவேஷன் கொடுத்துரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டு இதுக்கு கீழே 22,000க்கு கீழே போக போக எல்லாமே உங்களுக்கு வாய்ப்பு தான். இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் தவற விடாதீங்க. தொடர்ந்து வந்து
அக்குமுலேட் பண்ணுங்கள். நல்ல நல்ல பங்குகளை நல்ல நல்ல இண்டெக்ஸில் வந்து முதலீடு பண்ணுறதுக்கு இது வாய்ப்பாக தான் நான் கருதுகிறேன். நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை, இன்ஸ்டிங்க்டை, என்னுடைய புரிதலை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை முடிக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.